ரீனாவும் டின்னருக்கு வீட்டுக்கு வராங்கன்றதுனால இப்ப விஜயுமே அதுக்காக எல்லா ஏற்பாடுமே பண்ணிட்டு இருந்திருப்பான். அதை பாக்குற ரீனாவும் இங்க என்ன நடக்குது அப்படின்றதுமே கேட்டு இருந்திருப்பான். இப்ப விஜயும் அனு டின்னருக்கு வராங்க, அதான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்றதுமே சொல்லியிருந்திருப்பாரு. ரீனாவும் வீட்டுல தானே டின்னர், அப்புறதுக்கு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றதுமே கேட்டு இருந்திருப்பா. விஜய் நீ டின்னருக்கு ரெடி ஆகாம நைட் ட்ரெஸ்ல இருக்க போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு அப்படின்றதுமே சொல்லியிருந்திருப்பாரு. ரீனாவும் வீட்டுல தானே சாப்பிட போறோம் அப்படின்றதுமே சொல்லிட்டு இருந்திருப்பா. கரெக்டா அப்ப அனுவுமே அங்க வந்திருப்பா. விஜயும் அனு ரிசீவ் பண்ணி கூட்டு வந்திருப்பாரு. அவங்க 2 பேரும் ஒன்னா நடந்து வரத பாக்குற ரீனாக்குமே ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கும். நைட்டு இவங்க 4 பேரும் ரொம்ப ஜாலியா சிரிச்சு பேசிக்கிட்டே சாப்பிட்டு இருந்திருப்பாங்க. கணேஷ் அங்கிளும் நான் சாப்பிட்ட சரி போய் தூங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பௌர்ணமி தூங்கத்துக்காக போயிருந்திருப்பாரு. ரீனாவும் நானும் சாப்பிட்டு முடிச்சிட்டேன் அப்படின்றதுமே சொல்லியிருந்திருப்பா. அப்ப அனுவும் பெங்களூர் நைட் டைம்ல சூப்பரா இருக்கும், நம்ம வெளியே போலாமா அப்படின்றதுமே கேட்டிருந்திருப்பா. அதனால இவங்க 3 பேரும் நைட் அவுட் போலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி இருந்திருப்பாங்க. பிக் பண்றதுக்காக அர்ஜுனும் வினோத்தும் அவரோட ஹாஸ்டலுக்கு வெளியுமே வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. வினோத்தும் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கும், உங்களுக்கு கடுப்பே ஆகலையா அப்படின்றதுமே சொல்லியிருந்திருப்பாங்க. அர்ஜுனும் கொஞ்ச நேரம் சும்மா இரு, வருவாங்க, லைஃப்ல ப்ராப்ளம் இருக்கிறவங்க யோசிக்கிறதுக்கு நிறைய இருக்கும் அப்படின்றதுமே சொல்லிட்டு இருந்திருப்பான். இந்த நேரத்துல மதுவுமே சாரி கட்டிட்டு அங்க வந்திருப்பா. அர்ஜுன் கிட்ட நான் எப்படி இருக்கு அர்ஜுன் அப்படின்றதுமே கேட்டிருந்திருப்பா. அர்ஜுனும் நல்லா இருக்க, கிளம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே அங்க வந்து கிளம்பி இருந்திருப்பாங்க. இதையும் பயங்கரமா அழுதுட்டே இருந்திருப்பா. அதை பாக்குற தேவும் எதுக்காக இப்படி அழுதுகிட்டே இருக்கா அப்படின்றதுமே கேட்டிருந்திருப்பான். ஒவ்வொரு நாளும் தூங்கி எந்திரிக்கிறப்ப இன்னைக்கு நாள் நல்லா போகணும், ஒரு அம்மாவா நல்லா நடந்துக்கணும் அப்படின்னு தான் நினைச்சு எந்திரிக்கிறேன், எல்லாமே தப்பா தான் போகுது, ரீனாவை இழந்த மாதிரி திவ்யும் சித்துவையும் இழந்துருவோம்னு சொல்லிட்டு பயமா இருக்கு அப்படின்றதுமே சொல்லியிருந்திருப்பான். தேவுமே நான் தான் கூட இருக்கலன்னு எதை பத்தியுமே கவலைப்படாத, ஸ்டேஜ்ல இருக்க பசங்க இப்படிதான் பிஹேவ் பண்ணுவாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்தா எல்லாமே சரியாயிடும் ரதி அப்படின்றதுமே சொல்லிட்டு இருந்திருப்பாரு. ராக்கியா அவனோட டீமோட பார்ட்டி பண்றதுக்காக பப்புக்குமே போயிருந்திருப்பான். ஒரு பக்கம் அர்ஜுனும் அவன் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸோட பப்புக்குமே வந்திருப்பான். அர்ஜுன் கிட்ட நீ ட்ரிங்க் பண்ணுவே அப்படின்றதுமே கேட்டிருந்திருப்பான். அர்ஜுனும் முன்னெல்லாம் குடிச்சிட்டு இருந்த, இப்போ 1.5 வருஷமா குடிக்கிறது கிடையாது அப்படின்றதுமே சொல்லியிருந்திருப்பான். அதுவும் நான் குடிச்ச உனக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்றதுமே கேட்டிருந்திருப்பான். அர்ஜுனும் நீ குடிச்சா எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லியிருந்திருப்பான். அதனால இப்ப மதுவை குடிக்கிறதுக்காக அங்க போயிருந்திருப்பான். விஜயும் ரீனாவையும் பப்புக்குமே கூட்டு வந்திருப்பான். ஒயின் குடிக்கலாமா அப்படின்றதுமே கேட்டிருந்திருப்பான். ரீனாவும் எனக்கு அதெல்லாம் பிடிக்காது, நீங்க வேணா போய் என்ஜாய் பண்ணுங்க அப்படின்றதுமே சொல்லியிருந்திருப்பான். அதனால விஜயும் அனுவும் குடிக்கிறதுக்காகவே போயிருப்பாங்க. அப்ப விஜயும் திரும்ப ரீனா கிட்டமே வந்து ஓகேவா அப்படின்றதுமே கேட்டிருந்திருப்பாரு. அப்ப ரீனாவும் எனக்கு ஓகே தான், நீங்க போய் என்ஜாய் பண்ணுங்க அப்படின்றதுமே சொல்லியிருந்திருப்பான். வினோதம் சரக்கு வாங்கிட்டு வந்திருப்பான். அப்ப அங்க இருக்க சுருட்டு முடிக்காரன் ஓவரா பேசுறான் அப்படின்னு சொல்லிட்டு கடுப்புல இருந்திருப்பான். அர்ஜுன் கிட்ட நீங்க சரக்கு தான் அடிக்க மாட்டீங்க, சேஸா சொல்வீங்களா அப்படின்றதுமே கேட்டிருந்திருப்பான். அர்ஜுனும் சரக்கு தான் அடிக்க மாட்டேன், சைட் டிஷ் சாப்பிடும் அப்படின்னு சொல்லிட்டு சைட் டிஷ் எடுத்து வச்சுட்டு உட்காந்துட்டு இருந்திருப்பான். மதுவும் வினோத்தும் பயங்கரமா குடிச்சிட்டு இப்ப டான்ஸ் ஆடுறதுக்காகவே அங்க போயிருந்திருப்பாங்க. பக்கம் ராக்கியும் அவன் கேங் கூட செமையா குடிச்சிட்டு இருந்திருப்பான். பக்கம் ரீனாவும் அவளோட அப்பாவும் அணுவும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கத பார்த்து ரசிச்சிட்டு இருந்திருப்பான். அப்பதான் அந்த பப்ல அங்க கதிர் இருக்கதுமே அவ பார்த்து இருந்திருப்பான். அதனால ரீனாவும் இப்ப கதிர் கிட்ட பேசுறதுக்காகவே அங்க போயிருந்திருப்பான். கதிரோட ஃப்ரெண்ட்ஸும் நீங்க தான் ரீனாவா, உங்களை பத்தி அவன் எப்பயுமே பேசிக்கிட்டே இருப்பான், அப்படி பண்ணீங்க இப்படி பண்ணீங்க, இந்த கிளாஸ் ஸ்டெட் போட்டிங்க வரைக்கும் அவங்க கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பான் அப்படின்றதுமே சொல்லிட்டு இருந்திருப்பாங்க. அதோட ஃப்ரெண்ட்ஸும் நீங்க எங்க ஃப்ரெண்டை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதுமே கேட்டு இருந்திருப்பாங்க. ரீனாவும் 6 மாசமா தான் எனக்கு கதிரை தெரியும், ரொம்ப நல்ல பையன், ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பான் சொல்லிட்டு கதிரை பத்தி 4 நல்ல வார்த்தையுமே சொல்லியிருந்திருப்பாங்க. அர்ஜுனும் ராக்கியும் ஒரே பப்ல தான் இருந்திருப்பாங்க. இப்ப உங்க 2 பேருமே மீட் பண்ணியிருந்திருப்பாங்க. அப்ப ராக்கியும் அந்த மானசம் ஓவரா பண்றாங்க, நீங்க திரும்ப உங்க ஹாஸ்பிட்டல் உங்களுக்கே எடுத்துக்கோங்க அப்படின்றதுமே சொல்லியிருந்திருப்பான். அர்ஜுனும் அந்த ஹாஸ்பிட்டல் எந்த இல்ல ராக்கி அப்படின்றதுமே சொல்லியிருந்திருப்பான். ராக்கியும் அர்ஜுனுக்கு அவனோட டீம் இன்ட்ரோ கொடுத்திருந்திருப்பான். அங்க இருக்கவங்க அங்க டான்ஸர போறேன்னு சொல்லிட்டு அங்க வந்து போயிட்டு இருப்பாங்க. ராக்கியும் அர்ஜுனும் தனியா உட்காந்து பேசிட்டு இருந்திருப்பாங்க. அப்ப மதுவுமே அங்க வந்து அர்ஜுன் கிட்ட டான்ஸ் ஆடினதுல என்னோட ஐலாஷஸ் எல்லாம் கலந்துருச்சா பாரு அப்படின்றதுமே சொல்லியிருந்திருப்பான். அர்ஜுன் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எல்லாமே ஓகேவா தான் இருக்கு அப்படின்றதுமே சொல்லிட்டு இருந்திருப்பான். ராக்கியும் அர்ஜுனை பார்த்து நீ மூவ் ஆனது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அர்ஜுன் அப்படின்றதுமே சொல்லியிருந்திருப்பான். அர்ஜுன் நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல ராக்கி அப்படின்றதுமே சொல்லியிருந்திருப்பான். ராக்கியும் மூவ் ஆன் ஆகிறது தப்பு இல்ல அர்ஜுன், இப்ப நான் ரீனாவை பார்த்தாலும் நானும் அவகிட்ட அதுதான் சொல்லுவேன், நீங்க 2 பேருமே மூவ் ஆன் ஆகணும் அப்படின்றதுமே சொல்லிட்டு இருந்திருப்பான். ராக்கியும் குடிச்சிட்டு இருந்திருப்பான். அப்ப அர்ஜுனும் ராக்கி கிட்ட நீ அந்த விஷயத்தை பத்தி ரீனா கிட்ட எதுவும் சொல்லல அப்படின்றதுமே கேட்டிருந்திருப்பான். ராக்கியும் எந்த விஷயம் அப்படின்றதுமே கேட்டிருந்திருப்பான். அர்ஜுனும் அந்த விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக வந்திருப்பான். அப்ப ராக்கியும் எந்த விஷயம் எனக்கே தெரியல, எதுக்காக அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கீங்க, விடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்திருப்பான். விஜயும் அனு கிட்ட ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த மாதிரி பார்ட்டி பண்ணிருக்கோம், ரொம்ப ஹாப்பியா இருக்கு அப்படின்றதுமே சொல்லிட்டு இருந்திருப்பாரு. இந்த மாதிரி நம்ம வெளியே வரது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இனிமேல் அடிக்கடி நம்ம இந்த மாதிரி வரலாமா அப்படின்றதுமே கேட்டிருந்திருப்பாங்க. விஜயமே ஓகே சொல்லியிருந்திருப்பாரு. கதிரும் ரீனாமே பேசிட்டு இருந்திருப்பாங்க. அப்ப ரீனாவும் அப்பா கால் பண்ணிட்டு நான் கிளம்புறேன் அப்படின்றதுமே சொல்லியிருந்திருப்பாங்க. கதிரும் நம்ம 2 பேரும் டேட்டுக்கு போலாமா அப்படின்றதுமே கேட்டிருந்திருப்பான். ரீனாவும் நீ குடிச்சிருக்கா தான் இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்க அப்படின்றதுமே சொல்லியிருந்திருப்பான். கதிரும் நிஜமா தான் கேட்கறேன், எனக்கும் உனக்கு பிடிக்கும், உனக்கும் எனக்கு பிடிக்கும் எனக்கு தெரியும், ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஆஸ் அ ஃப்ரெண்டா இல்ல ஃப்ரெண்டுக்கு மேலே இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்றதுமே சொல்லியிருந்திருப்பான். ரீனாவும் கொஞ்சம் யோசிச்சு அவங்க 2 பேரும் வெளியே போறதுக்கு ஓகே சொல்லியிருந்திருப்பான். ரீனா ஓகே சொன்னது நினைச்சு இப்ப கதிருக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு இருக்கும். மதுவை டிராப் பண்றதுக்காக ஹாஸ்டலுக்குமே போயிருந்திருப்பான். அப்ப மதுவும் போதில அர்ஜுன் கிட்ட பேசிட்டு இருந்திருப்பா. அப்ப அர்ஜுனும் மது கிட்ட காலையில இது ஞாபகம் இருக்குமான்னு தெரியல, ஆனா நீனா எனக்கு பிடிக்கும், டைம் ஸ்பெண்ட் பண்ண டைம் போறதே தெரியல அப்படின்றதுமே சொல்லிட்டு இருந்திருப்பான். மதுவும் ஒரே ஒரு ஹக் பண்ணிக்குவா, கஷ்டப்பட்டு சாரி எல்லாம் கட்டியிருக்கேன் அப்படின்றதுமே சொல்லியிருந்திருப்பான். அதனால அர்ஜுனும் ஹக் பண்றதுக்குமே ஓகே சொல்லியிருந்திருப்பா. அப்ப மதுவும் ஹக் பண்ணி கிஸ்மே பண்ணிட்டு இருப்பான். அதனால இப்ப அர்ஜுனுமே ஷாக் ஆயிட்டு இருப்பான்.